ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வடகரி ரெசிபி தான் செய்ய போகிறேன். வடகரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இன்றைக்கி கிரைண்டரில் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு வடகரிக்கு நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ வந்து இப்போ நான் கிரைண்டரில் அதாவது வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுவே போதும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க. கொஞ்சம் வெதைன்னு தண்ணி காய வச்சுட்டு அதில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். அப்படி கூட பண்ணலாம். நான் வந்து இப்போது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வடகரிக்கு அரைக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரையட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது கூட நான் தான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே மிக்ஸி ஜாடி ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டு. அதனால் நான் வந்து இன்றைக்கி இடித்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஏற்கனவே வந்து வடகரி ரெசிபி போட்டிருக்கேன். அது வந்து நான் தோசைக்கல்லில் வந்து தட்டி போட்டிருப்பேன். இது வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு செய்ய போகிறேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிற வடகரி வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சோம்பு, வரமிளகாலாம் போட்டு செய்யலாம். ஆல்ரெடி நான் இதோட வீடியோ கூட போட்டிருக்கேன். இன்னொன்று கூட இருக்குது. 2 விதமான வடகரி ரெசிபியும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மாவே அரைச்சி தான் நான் வேக வைக்க போகிறேன். இது வந்து சிம்பிளாக செய்கிற அவ்வளோதான். இப்போ வந்து இதை இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு பல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரமும் போடுவோம். பச்சை மிளகா எக்ஸஸாக பிடிக்கும் அப்படின்னா எக்ஸஸாக போட்டு காரம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வடகரி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு நல்லா. பாருங்கள், ஒட்டவே இல்லை, வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். வடகரிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உதுத்து வச்சுருக்கிறத வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து அந்த மாவுலேயும் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலைகளை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம வந்து உதுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு விதமாகவும் செய்கிறேன், அடுத்து நான் போடுறேன். இப்போ இதை நான் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக ரொம்ப கமகமன்னு இருக்குது. இது வந்து கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்து நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு இட்லி, தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.